நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட 2015லேருந்து இப்போ வரையுமே இந்த 11 வருஷமாக நூறுக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் நான் வந்து கால் பண்ணி நான் பேசிட்டேன். நெறைய பேர் என்னுடைய சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நெறைய பேர் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நெறைய பேர் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க. அது ஏன் தான் தெரியல. ஸோ அப்போ 2015லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தோஷம் இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலா இப்போ கூட நம்ம அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிட்டு செக் பண்ணா, கட்டத்தில வந்து செவ்வாய் இருக்குதே தவிர, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பரிகார செவ்வாய் சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, கட்டமெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க. அதனால பொண்ணு வந்து குடுக்கல. அதுக்கப்புறம் ராசி பொருத்தம் இல்ல, நட்சத்திர பொருத்தம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஆ என்னென்னவோ சொல்லுவாங்க. ஒண்ணு ஃபாரின்ல இருந்தப்ப, "நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க. நீங்க இங்க வந்துட்டு நீங்க கால் பண்ணுங்க. அப்ப நாங்க குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப இங்க இருந்தே நம்ம கால் பண்றோம். "இல்ல எங்களுக்கு வந்து ஃபாரின் மாப்பிள தான் வேணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சம்பளம் வந்து ஆ பல லட்சம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கோடிக்கணக்கில இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாரி எத்தனையோ மேட்டர்ஸ் மூலமா அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி, இப்ப ஷாதில வந்து நான் காசு கட்டி நான் வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கேஸ்ட்டே மட்டும் நான் வந்து பார்த்துட்டுருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு அது செட் ஆகுற மாரி தெரியல. ரொம்ப கம்மி ப்ரொஃபைல்ஸ் தான் இருந்துச்சு அந்த ஷாதியில. அதனால நான் வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நான் எல்லாரையுமே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, அதில நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் எல்லாமே கூட கலந்து போச்சு. அதில தமிழ் வந்து மதர் டங்கு, அதேபோல தெலுங்கு வந்து மதர் டங்குன்னு எல்லாமே கலந்து போச்சு. அப்படி இருக்கப்ப, ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் ப்ரொஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்ட் ரெக்வெஸ்ட் குடுத்துருப்பேன். அவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூடலாம் கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, "நீங்க பியூர் வெஜிடேரியனா? நாங்க நல்லா சாப்பிடுவோமே! எங்களுக்கெல்லாம் வந்து நான்வெஜ் இல்லாமலாம் இருக்க முடியாது. நாளைக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா, இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். நீங்க என்னையும் சாப்பிட வேணான்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது." ஸோ நான் வந்து பியூர் வெஜிடேரியன்றதுனாலயும் பார்த்தீங்கன்னா, என்ன அவாய்ட் பண்ணாங்க. இது என்னடா இது வம்பா போச்சே! இதெல்லாம் கூட ஒரு காரணமா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, சரி பரவால்ல அவங்க சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு போட்டும். நம்மள வந்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். இவங்க என்னடான்னா, அத அப்படியே மாத்தி சொல்றாய்ங்க. நாளைக்கு வந்து நீங்களும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அ என்னையும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க சொல்லி நீங்க கம்பல் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் வெஜிடேரியன்றதுனால அவாய்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் பொருத்தம் இல்லன்னு அவாய்ட் பண்ணாங்க. ஸோ செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி அப்ப அம்மா மட்டும் தான் இருந்தாங்க இல்லையா? அப்பா இல்லன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சொந்த வீடு இல்லன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல சம்பளம் இல்லன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க. ஸோ நான் நல்ல சம்பளம் வாங்கி, ஸோ வெளிநாட்ல இருக்கப்பயும் பார்த்தீங்கன்னா, இது வெளிநாட்ல இருந்துக்கிட்டு இந்த சம்பளம் ரொம்ப கம்மி. அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க. அவாய்ட் பண்றதுக்கு எத்தினி காரணம் இருக்கு பாருங்களேன். ஆனா உங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கா நான் பேச வேண்டியதா இருக்கு. நான் மெனக்கெட்டு நான் பேசுறேன். எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? ஸோ டைம் வேஸ்ட்டு, எஃபோர்ட் வேஸ்ட்டு. என்னுடைய பழைய கதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்படி சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா, எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறையா இருக்குது. இப்ப நம்ம இவ்வளோ சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்து அவங்க பக்கம் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்றாங்களான்னா, இல்லவே இல்ல. நான் 99% உண்மைகள் நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா, அவங்க பக்கம் இருந்து அவங்க உண்மை சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா? அந்த பொண்ணு எப்படி? என்ன? ஏது? ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கப்ப, நம்ப வந்து அவாய்ட் பண்ணணும்னு நெனச்சா எவ்வளவோ அவாய்ட் பண்ணலாம். பட் நமக்கு ப்ராப்பரா வந்து ஸ்டெப் எடுத்து நமக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒண்ணும் இல்ல. 2015லயே பார்த்தீங்கன்னா, அந்த கோதாவரி புஷ்கரம்னு சொல்லுவாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேட்டிவ் அந்த அக்காவே பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து எனக்கு கட்டிக் குடுக்கறதா சொன்னாங்க. அப்ப எங்க அம்மாவும் சரி, எங்க பெரியம்மாங்களும் சரி, கொஞ்சம் ஒழுங்கா வந்து ஸ்டெப் எடுத்து ஒத்துக்கல. இல்லன்னா அப்பவே நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, இப்பதைக்கு எனக்கு வந்து ஒரு 8 வயசு, 9 வயசு பையனோ, பொண்ணோ இருந்திருப்பாங்க. ஆனா யாருக்குமே மனசு வராதுங்க. அப்ப வந்து அந்த அக்கா என்ன கேட்டாங்க, "சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்ல தானே இருக்கீங்க. என் பெரியம்மா கிட்ட வந்து அந்த வீட்ட வந்து ஆ இவனுக்கு எழுதி வைப்பியான்னு" சொல்லி கேட்டு, அந்த பெரியம்மா என்ன சொல்ட்டாங்க, "அதெல்லாம் என்னால முடியாது."
அதெல்லாம் அப்புறமா செத்ததுக்கப்புறம் யாருக்கு என்ன போனால் எனக்கு என்ன அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பேச்சுக்கு கூட ஆனால் அது அவனுக்கு தானே வேறு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2015லயே எனக்கு வந்து சம்மந்தம் தேடி வந்தது. அதுவும் உறவுக்காரங்க. அந்த மாதிரி நேரத்திலேயே யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ணலை. அந்த மாதிரி நேரத்தில் நானும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அந்த அக்கா, அவள் 12th தான் முடிச்சிருக்கா, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு சமைக்கலாம் தெரியாது, அவள் இஷ்டத்துக்கும் படுத்து இஷ்டத்துக்கும் தூங்கி எழுந்துப்பா. அதுக்கப்புறம் என்னவோ சொன்னாங்களே, அவளையும் நீங்கள் வந்து இப்போ என்னுடைய கசினெல்லாம் எங்கள் அம்மா தானே பார்த்துக்கிட்டாங்க, வேலைக்காரி மாதிரி எங்கள் அம்மா அப்பா. அதை தாண்டி நானும் வந்து அவங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ ஆகிட்டேன் என்னுடைய கசின்க்கெல்லாம். அதனால் அந்த மாதிரி நீயும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லவே, சரி 12th தான் படிச்சிருக்குது அந்த பொண்ணு, ஒரு வேலையும் பார்க்காதான், சமைக்க கூட சமைக்காதான், அப்புறமா நம்ம அம்மாவுக்கு தான் வந்து குடைச்சலா இருக்கும். ஒரு கல்யாணம்னு பண்ணால் அந்த பொண்ணு தானே டேக் ஓவர் பண்ணணும், கடைசியில் நம்ம அம்மாவுக்கும் தான் சிரமமாக போயிடும்னு சொல்லிட்டு நான் அம்மான்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு வந்து நானும் சரி எதுக்குடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எதுக்குடான்னு சொல்லிட்டு நானும் வந்து பெருசாக கண்டுக்கல. பட் ஆனால் பெரியவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அது அப்போ நடக்காமல் போச்சு. ஓகேவா? ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அப்போ வந்து ஓகே, அப்போ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்கணும். பட் ஆனால் அவங்க எடுக்கலை. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணுறது நடக்கவே நடக்காதுன்னு போல் பயமாக இருக்குது. இப்போ வந்து அம்மா அப்பா இல்லாத அனாதை பையனுக்கு நாங்கள் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆனால் இதுவே வந்து அம்மா அப்பா இருக்கிறவங்க, அம்மா அப்பாலாம் நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க, நீங்கள் ஹோமில் போய் சேர்ந்துடுங்க, நீங்கள் வேணாம், நாங்கள் தனி குடித்தனம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அம்மா அப்பா இல்லைன்னா அது வந்து காரணம் காமிச்சு நீ அனாதை பையன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா இருந்தால் வயசானவங்க எதுக்கு இவங்ககிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து சின்னஞ்சிறுசுங்க தனியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்குது. இவங்க இந்த பொண்ணை பெற்றவங்க இந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறாளுங்களா, என்னதான் நடக்குதுன்னு தெரியல நாட்டில். என்னவோ எனக்கு வந்து ஏகப்பட்டது பயம் இருக்குது. நான் வந்து கேட்கணும். இப்போ வந்து நான் பொண்ணுங்க கூட பேசுகிறப்ப அந்த பொண்ணுங்க கிட்டலாம் ஏகப்பட்டது கேட்கணுன்னா கேட்கலாம். பட் நம்பளே வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். நிறைய பொண்ணுங்க அப்படியே குண்டா ஒரு மாதிரி கருப்பா பூதம் மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த சிவகணங்கள் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேசினா, அப்படி சுற்றி இப்படி சுற்றி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிப்ளை வரமாட்டேங்குதுங்க. இப்போ ஷாதியில் வந்து ஒரு 20 ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்து நம்ம பேசிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1, 2 பேர் மட்டும்தான் அட்லீஸ்ட் அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அதில் நான் காசு கட்டி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி நான் வந்து மெனக்கிட்டு பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆமாவாப்பா வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவனே தவிர கடைசி வரையும் அது வந்து கிரே டிக்லேயே தான் இருக்கும், ப்ளூ டிக்கு கூட மாறாது. அந்த அளவுக்கு வந்து அஜாக்கிரதையாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து நிறைய சம்பந்தம் வந்துக்கிட்டே இருக்கும் போல். நம்ம என்னடான்னா ஒவ்வொரு நாளும் வந்து 40, 30 ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம சென்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அதில் ஒரு சிலர் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கும், அழகாக இருக்காங்களோ இல்லையோ அது அப்புறம் கதை. உடனே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் நம்பர் நம்ம காசு கொடுத்து நம்ம அந்த மெம்பர்ஷிப்பில் நம்ம வந்து வாங்கி நம்ம பேசினா, நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க அஸ்ட்ராலஜர் கிட்டலாம் கூட பேசிட்டேன்ப்பா, அவங்க ரொம்ப நல்லதாக தான்ப்பா சொன்னாங்க, இனி நெக்ஸ்ட்டு கல்யாணம் தான்ப்பா, ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம்ப்பா, சிம்பிளாக பண்ணால் கூட போதும்ப்பா, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் வந்து திங்க் பண்ணுறாரு அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த கல்யாண பொண்ணு கிட்ட கூட பேச வச்சாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் பேசுச்சு. எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், எப்படியும் கல்யாண பொண்ணே பேசிட்டா இல்லையா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கா, பேசுனா நல்லா தான், அப்போ நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். அவ்வளோதான் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, இனி அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகிடுவேன், எனக்கும் ஒரு குழந்தைன்னு இருக்க போகுது சீக்கிரமாக அப்படி இப்படிலாம் நான் ஆசைப்பட்டு நான் இந்த ஜெமினி ஏஐயில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோலாம் போட்டு ஸோ எங்களை வந்து ஒரு கோயிலில் ட்ரெடிஷ்னல் அடையாரில் இருக்க மாதிரி காமி, அதே மாதிரி எங்களுக்கு குழந்தைங்க இருக்கிற மாதிரி காமி இப்படிலாம் சொல்லி நான் ஜென்ரேட் பண்ணி நான் அது வந்து சந்தோஷப்பட்டேன். ஸோ இதெல்லாம் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃபார் நோ ரீசன் அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஹலோ. ஹலோ. ஹரிங்களா? ஆமாம் ஆமாம் சொல்லுங்க சார், நான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல டக்குனு. நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. இது செட் ஆகாதுங்க, ட்ரா பண்ணிடலாம். ஓ அது சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஓகே.
இத்தனைக்கும் இப்போ இந்த பொண்ணு பேரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரஷ் இருந்தது. லாவண்யாவோட நாத்தனார் பொண்ணு. அதனால் அதே பேரில் எனக்கு பிடிச்ச சாய்பாபா அந்த அந்த பேரில் எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வந்து தள்ளி போட்டிருக்காருலாம் நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லலாம் நான் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்ததில்ல. இதை நான் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற பசங்கள்லாம் எப்படின்னு தெரியல. எல்லாரும் வந்து என்னென்னவோ பண்ணுறாய்ங்க. 4 செவுத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு, யாருக்கும் வந்து எதுவும் தெரியாத மாதிரி அவங்களும் நல்லவங்க மாதிரிலாம் இருக்காய்ங்க. பட் எல்லா தப்பும் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காய்ங்க. நான் அந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆசைக்காக நான் வந்து போட்டு பார்த்தேன். போய் அந்த பொண்ணு மனசில் இருந்ததுனால தான் அந்த லாவண்யாவுக்கு காசு கொடுத்து உதவணும்னு தோணுச்சு. அது மட்டுமே ரீசன் கிடையாது. அது ஒரு 10% தான் ரீசன். ஒரு 90% நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அது நல்ல எண்ணத்தோடு தான் அந்த லாவண்யாவுக்கும் லாவண்யா புருஷனுக்கும் உதவுனேன். இப்போ அந்த கடனையும் வந்து நான் தான் தீர்த்து முடித்தேன். அந்த கடனையும் நான் தீர்த்து முடிச்சிட்டேன்ல. சொந்த வீடு தானே வச்சுருக்கேன். சொந்த வீட்டுக்கான இஎம்ஐ எல்லாம் கூட நான் எப்போயோ கட்டி முடிச்சிட்டேன்ல. எல்லா பக்கமும் எல்லாத்தையும் தீர்த்துட்டு கடைசியில் நானும் வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா தானே பண்ணியிருக்கேன். நான் தனியாக வந்து இவ்வளோ போராடி இருக்கேன்னு என்னுடைய அந்த போராட்ட குணம் வந்து யாருமே கன்சிடர் பண்ணலை. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் இந்த பையன். இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். யாராவது ஒருத்தராவது அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எதுக்கு தான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஃபார் நோ ரீசன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து கேட்குறேன், என்ன ரீசனுங்க? நானும் வந்து ரொம்ப ஹோப்போட இருந்தேன். திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களேன்னா பதில் வரல. பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பரும் பிளாக் பண்ணிட்டாங்க. சாடிஸ்ட்டுங்களாங்க. அசிங்கமாக திட்டணும் போல இருக்குது. ஆல்ரெடி வந்து அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனை பண்ணுறதில்ல. அவங்கள திட்டி திட்டி போட்டு வீடியோலாம் போட்டு நான் கெட்டவனா தெரிகிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி பாருங்கள் நான் எப்படியாப்பட்டவன். ஒரு கெட்ட வார்த்தை கூட என் வாயில் வந்ததில்லை. ஏதோ போராத கோலம் இந்த சொந்த வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறது, எல்லாரும் வந்து யோசிக்கிறது, எல்லாரும் வந்து நம்ம போகிறப்ப வரப்போ காதுபட பேசுகிறது, நமக்கு இத்தனை பிரச்சனை வந்ததுனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கும் சொல்கிறேன், என்னுடைய நெய்பரில் இருக்க அந்த வலசரவாக்கம் குடும்பம் வந்து அதுங்க என்னை வந்து சாகடிக்காமல் விடாதுங்க. அதுங்க சிந்தனை என்னை வந்து போட்டு தாக்கிக்கிட்டே இருக்குது. கண்டினியூவஸாக அவங்க வந்து எனக்கு அகென்ஸ்டாக எனக்கு வந்து ரொம்ப வந்து நெகட்டிவ் வைப்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்படியே வந்து அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க. அவங்க வந்து ஒன்றுத்துக்கும் தேராமல் ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு புறம்போக்கு இடத்த விற்று அதில் வந்து காசில் வந்து வாழ்க்கை அமைச்சுக்கிட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் வக்கனையாக இருந்துக்கிட்டு வந்து ஊர் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு என் குடியை கெடுக்கிறதுக்கு சிந்தனை இருக்குது. மருமகக்காரிக்கும் சரி, புருஷனுக்கும் சரி, ஆத்தாக்காரிக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. ஓகேவா? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். நான் யாருக்கும் வந்து நான் எது தீங்கும் நினைக்க மாட்டேன். எனக்கு என் கஷ்டம் தான் பெரிய விஷயமா இருக்குது. அதை நான் எப்படி நான் வெளியில் வருவேன் தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப என்னை வந்து எல்லா பக்கமும் எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கும் பேசி நடு ரோட்டில் எல்லாரும் வந்து இழுத்து போட்டு அடித்து கேட்கறதுக்கு நாதி இல்லை தானே. அவங்களெல்லாம் திருப்பி அடிக்க முடியாமையா? நம்ம பாட்டு நம்ம வேலை பார்க்குறப்பயே நம்மளை வந்து இத்தனை பேச்சு பேசுகிறாங்க. நம்மலாம் இவங்களை திருப்பி அடித்தா நம்மளை உயிரோட விடுவாங்களா? அடுத்த நாளே வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டுடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை நான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து அதனால தானே எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். அதாவது கொட்டை கொட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரையும். அப்படி தானே? இன்றைக்கி நான் வந்து கேமரா வச்சதுக்கப்புறம் வந்து எத்தனையோ விஷயம் மாறி இருக்குது. என் வீட்டுக்கு நான் 7 கேமரா நான் வந்து என் சொந்த செலவில் நான் வச்சுருக்கேன். இந்த வீடே நான் சொந்த செலவில் தான் வாங்கியிருக்கேன். என் வீட்டில் வாங்கி போட்டிருக்க ஒவ்வொரு பொருளும் நான் என் காசில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு சொந்த காலில் லட்சமாக வந்து சம்பாதிச்சு நான் வந்து நல்ல விதமாக ப்ரொடக்டிவாக அது எல்லாமே வந்து நான் அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே. யார் இந்த அளவுக்கு வாழ்கிறா? ஒருத்தன் கூட வாழல. ஆனால் அந்த மாதிரி பொட்டைங்கெல்லாம் ஆம்பளைங்களா தெரிகிறாங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. பொட்டை மாதிரி தெரியுதா? 9 மாதிரி தெரியுதா? எதுக்கு அத்தனை பேச்சு பேசுகிறாங்க? அப்படியெல்லாம் நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் வந்து எதுக்கு எனக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி ஒரு வேளை அவங்க பொண்ணுங்களே வந்து ரொம்ப கெட்டவனுங்களோ என்னவோ. அதனால் அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு பொண்ணை வந்து ஒரு நல்ல பையனுக்கு எதுக்கு கட்டி கொடுப்பானேன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றவங்களுக்கே வந்து மனசு கேட்காம வேணான்னு சொல்கிறாங்களோ என்னவோ. என்ன தான் இலவு ஒன்றும் புரியல. என் மேலே என்னங்க தப்பு இருக்குது? எனக்கு எதுக்குங்க கல்யாணம் அமைய மாட்டேங்குது? எதுக்குங்க ஒரு தங்கம் வந்து தகரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் அமையவே இல்லை. தங்கம் வந்து கேட்பாரற்று நடு ரோட்டில் கிடக்குது. யாருமே கூட அதை கண்டுக்காமல் போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாராவது போவாங்களா?
தங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தனாவது அதை எடுத்து வந்து நல்ல விதமாக அதை வந்து யூஸ் பண்ண பார்ப்பான். என்னை வந்து அந்த மாதிரி யாரும் வந்து எடுத்து யூஸ் பண்ண பார்க்கல. ஆல்ரெடி லாவண்யா யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டு போயிட்டா. அந்த மாதிரியாவது நான் அப்படி தான் நினைப்பேன். எப்படி பார்த்தாலும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து 2 நாள் 3 நாள், 1 வாரம், 1 மாதம் இப்படின்னு சொல்லிட்டே வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கூட எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு நம்மள நடு ரோட்டில் கூட விடலாமே. கடவுள் அப்படி கூட விடலைல்ல, சந்தோஷம் தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் வேஸ்ட் ஆஃப் டைம். யாருமே நல்லவங்க கிடையாது. கண்டிப்பாக எனக்கு ஒரு கல்யாணம்னே ஆனாலுமே அந்த பொண்ணை நான் இங்கே வந்து உட்காந்தாலுமே நிம்மதியாக தூங்க விடாதுங்க. அந்த வலசரவாக்கம் குடும்பம் கண்டிப்பாக அவங்க வந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்டு வந்து அவ்வளோ வந்து வேலை பார்க்குது. அதனால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிற அந்த பொண்ணுக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். அந்த பைத்தியத்தில் எனக்கு எகென்ஸ்டாக வந்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. இப்படி சண்டை சச்சரவாக போய் கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது, திருமண வாழ்க்கை வந்து நீடிக்குமான்னு பயமாக இருக்குது. அதுக்கு நான் இந்த வீட்டை வந்து கண்ட நாய்களுக்காக நான் விற்றுட்டு நான் போக முடியுமா? நேற்று வந்து நான் இங்கே வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து சம்மந்தம் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு அந்த ஒரு இது வந்து அவன் மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கெல்லாம். நான் வீட்டில் நான் எது செஞ்சாலும் அவங்களுக்கெல்லாம் புரியும். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க இங்கே வந்து சஸ்டெயின் ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து எனக்கு கல்யாணம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து வேணாம் சொல்லிட்டாங்களா, அதுக்கு இவங்க கண்ணு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் காரணம். நேற்று வந்து பார்க்கணும், அந்த எனக்கு கெடுதல் நினைக்கிற கெடுதலாக யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த குடும்பத்தில் இருக்க அந்த பையன், என்னை விட 3 வயசு 4 வயசு சின்ன பையன். அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி எப்படியோ அவங்க அம்மா வந்து பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு 3 வயசில் குழந்தை கூட இருக்குது. இப்போ கூட அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வக்கனையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் பொண்டாட்டியை வந்து வேலைக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணோட சம்பளத்தையும் வாங்கி தின்னுட்டு தான் இருக்கான். அவனுக்கெல்லாம் வந்து ஒரு செலவும் ஆகாது. எல்லா விதத்துலையுமே அவன் பெஸ்ட்டாக வந்து என்ன பெஸ்ட்டு, வஸ்ட்டாக வாழ்கிறான். அவன் வீடு அவன் வாங்கினது கிடையாது, அவன் பைக் அவன் வாங்கினது கிடையாது, அவன் படிப்பு வந்து அவன் சொந்த காசில் மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்லலாம் படிக்கலை, ஒரு இலவும் கிடையாது. எல்லாம் வந்து ஓசியில் அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பொட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்க. எனக்கு வந்து கிடைக்கலல்ல பொண்ணு. எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அப்படி என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூட மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து அமையல. என்னவோ இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. எனக்கு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் போல். ஒரு சிலர் வந்து சபிக்கப்பட்டிருக்காங்க போல். கல்யாணம் காட்சி நடக்காது. அப்போ அப்துல் கலாம், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் காஞ்சனா, இப்போ இந்த ஆக்ட்ரஸ் த்ரிஷா, அதே மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ், இந்த வெண்ணிற ஆடை நிர்மலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையப்பா படத்தில் கூட வருவாங்களே நிறைய பேர். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துட்டாங்க கடைசி வரையும். அந்த மாதிரி நாங்கள்லாம் என்ன சபிக்கப்பட்டவங்களா? அந்த லிஸ்ட்டில் நானும் வந்து சேர்றேன்னா? கடவுளே, எங்களுக்கெல்லாம் வந்து என்ன தான் கடவுள் எப்படி தான் எழுதி வச்சான்னு தெரில விதியை. பட் நான் வந்து மற்றவங்கள எப்படின்னு தெரியல. நான் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லபடியாக நம்ம போய் சேரணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்போயும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் அது அமையுமா என்னன்னு தெரியல. என்னுடைய அக்கத்து பக்கத்துக்காரங்க ஆனாவுன்னா ஹரி வீடு இடிஞ்சிடும். அவன் நல்லா சம்பாதிப்பான், $100 வரும். இந்த மாதிரி வந்து விடாப்பிடியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா, டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறமா திடீர்னு அவங்க மனசு தேர்த்திக்கிறதுக்கு ஹரி வீடு 1 கோடி ஆகும். எதுக்கு இந்த வந்து புறம்போக்கு வாழ்க்கை இவங்களுக்கெல்லாம்? அவங்க சிந்தனை ஓயாதா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. 9 மாதியான், பிச்சைக்காரன், அது பைத்தியக்காரன் மாதிரி பேசும், பொட்டை மாதிரி பேசும், 9 மாதிரி பேசும். எவ்வளோங்க காதுபட பேசுகிறாங்க. இவங்க இப்படியெல்லாம் பேச நம்ம வந்து நிஜமாகவே 9 மாதிரியா, நம்ம பொட்டை மாதிரியா? அதுக்கு தான் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? நம்ம ஆம்பளை இல்லையா? நமக்கு வந்து கல்யாணம் ஆனால் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, இல்லற வாழ்க்கையிலலாம் நம்ம மற்றவங்கள மாதிரிலாம் நம்ம ஈடுபட முடியாதான்னு எனக்கே டவுட்டு வருது. பிச்சைக்காரன் சொல்லி அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் லாவண்யாக்கு அத்தனை லட்ச ரூபாய் நான் லோன்ஸ் வந்து அவள் கேட்க நான் வாங்கி கொடுத்தேன், இழுச்சவாயம் மாதிரி. இப்போ அவ்வளோ கடன் நான் வாங்கி கொடுத்தேன். அந்த கடனை தீர்த்தும் நான் பிச்சைக்காரனாக தான் தெரிகிறேன்.
இப்பயும் பார்த்தீங்கன்னா, என் ஏரியால வந்து பாருங்க, நான் வந்து கீழயும் மேலயும் நான் வந்து 3 பெட்ரூம் நான் கட்டியிருக்கேன். வீட்டு முழுக்க வீட்டுக்கு வெளியில முழுக்க சிசிடிவி கேமரா ஆன்ல இருக்குது. நம்ப எப்படி பார்த்தாலும் இந்த மாரி ஒருத்தவங்கள பார்த்தா மரியாதை வரணும். ஆனா இவங்களுக்கெல்லாம் இஷ்டத்துக்கும் பேச தான் தோணுது. இப்ப கூட பாருங்க, ஃப்ரீலான்சரா அவனுக்கு 10,000 வரும், அது வரும், இது வரும் சம்மந்தமே இல்லாம பைத்தியம் மாரி யோசிக்குதுங்க ஆனா. கண்டிப்பா இவைங்கலாம் வந்து மனுஷ ரூபத்துல இருக்க மிருகங்க. ஆனா அந்த மிருகங்க கூட தெருநாய் வந்து தெருநாய வந்து செய்யும் பாருங்க. அப்படி செஞ்சு வந்து அது குழந்தை பெத்துக்குது பாருங்க. அந்த மாரி இதுங்கலாம் கூட வாழ்ந்துடுச்சுங்க. என் வயித்தெரிச்சல் கொட்டிக்கிட்டே வாழ்ந்துடுச்சுங்க. ஆனா ரொம்ப வந்து மோசங்க. கடவுள் வந்து இல்லங்க. என்ன வயித்தெரிச்சல் கொட்டிக்கிட்டவன்லாம் இன்னைக்கு முகத்துல அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்குது. அவன் பொண்டாட்டி எல்லாம் கூட வந்து இல்லற வாழ்க்கைலாம் நல்லா தான் வாழ்றாய்ங்க. எல்லாம் வந்து இஷ்டத்துக்கும் யோசிக்கிறாய்ங்க, இஷ்டத்துக்கும் பேசி, இஷ்டத்துக்கும் நம்மள வந்து டாமினேட் பண்ணி, நம்மள வந்து தரைக்குறைவா ட்ரீட் பண்ணி, அவங்கலாம் ஒசந்து அதாவது அவங்கலாம் வந்து ஒரு மென்டல் இல்யூஷன்ல வாழ்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கெப்பாசிட்டியும் இருக்காது. ஒண்ணும் பெருசா சாதிச்சிருக்க மாட்டாங்க. தண்டச்சோறுங்க. ஆனா அதுங்க வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உள்ள கொண்டு போகவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எல்லார விட நான் தான் ஒசத்தின்ற மாரி ஒரு பொய்யான பிம்பத்தில சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவே எல்லா பண்ணாடைங்களும் வாழுதுங்க. அந்த மாரி பண்ணாடைங்கள கூட பார்த்தீங்கன்னா, அதுங்க வீட்ல இருக்க தாய்ங்க, தாரங்க எல்லாரும் வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆடுறாய்ங்க. அவைங்களுக்கு ஏத்த மாரி அவைங்க முன்னாடி என்ன மாரி ஆளுங்கள வந்து தாழ்த்தி பேசுறது, யோசிக்கிறது, ஒண்ணுத்துக்கும் தேறாத நாய்ங்க. புறம்போக்கு வாழ்க்கை வாழ தான் செய்யுதுங்க. நான் கஷ்டத்தில நான் பேச தான் செய்வேன். இந்த மாரி பொண்ணு குடுக்காம ஒரு சில புறம்போக்குங்களும் வந்து எனக்கு வந்து மனச கஷ்டப்படுத்துதுங்க. அந்த பொண்ணுங்கலாம் கண்டிப்பா வந்து ஒரு நல்லவனுக்கு வந்து அ அமையாது. கண்டிப்பா நாளைக்கு அந்த மாரி எனக்கு அவாய்ட் பண்ண பொண்ணுங்க எல்லாருக்கும் வந்து கேவலமான பிறவி. எனக்கு வந்து 112 பேர் வந்து எனக்கு ஊமனானுங்க. அந்த மாரி பிறவிங்க தான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அப்படி தான் கட்டி குடுப்பானுங்க. கடைசில அந்த மாரி பொண்ணுங்க வாழ்க்கையும் கெட்டு போகும். அதே மாரி சாடிஸ்ட் மாரி இருப்பானுங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தப்பு கண்டுபிடிக்கிறவனுங்களா இருப்பானுங்க. எவ்வளோ கேவலமான பிறவிங்களுக்கு தான் இந்த பொண்ணுங்களெல்லாம் கட்டி குடுப்பாய்ங்க போல. எந்த புறம்போக்குக்காவது கல்யாணத்துக்கு பொண்ணு குடுக்கட்டும், பொண்ணு எடுத்துக்கட்டும். எனக்கு வந்து என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையா இருக்குது. இந்த புறம்போக்குங்கள பத்தி பேசினா கூட பாவம். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி கூடயும், அதுக்கப்புறம் வந்து ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டு கே மாதிரி அலையிறானுங்க. நான் ஒண்ணும் கே ஒண்ணும் கிடையாது. அவைங்கலாம் அப்படியே ஊறி போய் கிடக்குறாய்ங்க அதுல வந்து. ஆ அவைங்களும் வந்து அவள எப்படியே வந்து கொஞ்சி குழாவிக்கிறானுங்க. அப்படியே வந்து அவ்ளோ ஈடுபாடோட வந்து அந்த இதெல்லாம் பண்றாங்க. என்ன சொல்றது? அந்த உறவுகள். என்ன சொல்றது? கேவலமான உறவு. நான் அது கூட வந்து எனக்கு ஆர்ட்டிஃபிஷியலா தான் இருந்திருக்கு. ஏதோ ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு வந்து அமைஞ்சதே தவிர, மத்தபடி நான் கே கிடையாது. ஆ நான் வந்து நல்ல விதமா வயசுலயே வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டவன். ஏதோ வந்து போறாத காலம் அந்த மாரி நடுவுல வந்து அபுதாபில இருந்தப்பவே அமைஞ்சது. ஆனா, அவைங்கலாம் வந்து வெளில சொல்லிக்கல. நான் வந்து பொட்டன்னு பேசுனீங்களடா, யார்டா பொட்ட? என்ன தான்டா 112 பேரு ஊம்பினாய்ங்க. அப்ப எனக்குன்னு வந்து இருக்கிறதுனால தான வந்து செஞ்சாய்ங்க. நான் ஆம்பளன்றதுனால தான அவைங்க வந்து செஞ்சாய்ங்க. இல்லன்னா எப்படி செய்ய முடியும்? நான் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசினேன் பார்த்தீங்களா? இந்த மாரி பேசினதா, இல்லன்னா நெய்பர்ஸ் வந்து அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதா, அந்த தேவடியா, இந்த தேவடியா, அது இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசி நம்ம வீடியோஸ் போட்டு வச்சதா, எதனால வந்து எத பார்த்துட்டு இவங்கலாம் பொண்ணு குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி ஒரு நல்லவன், என்ன மாதிரி வந்து பக்குவப்பட்டவன், அவ்வளோ வந்து யாரும் வந்து இல்ல இந்த உலகத்துல. ஆனா, அந்த மாரி எல்லாரையும் சாடிஸ்ட்டுங்களெல்லாம் பூ மாரி பார்த்துப்பாங்க. ஆனா, நான் மட்டும் வந்து எல்லா நேரத்துலயும் எல்லாரும் மனச உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எதிர்ல கூட ஒரு வீடோ, அது கடையோ என்ன எழவு கட்டுதுங்களோ, அது இப்போ அந்த ஆளுக்கும் சரி, அந்த ஆள் பொண்டாட்டிக்கும் சரி, எளக்காரமா இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து நான் என் கஷ்டத்துல நான் புலம்பிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு 9 மாத்தி பேசுவான். அதுக்கப்புறம் வந்து $100 வரும். இந்த மாதிரியே தான் மாத்தி கன்வர்சேஷன். இந்த வலசரவாக்கம் அந்த தேவடியா குடும்பத்திலருந்து அந்த விருந்தாளிக்கு பொறந்தவன் அவன் யோசிக்கிறதுலருந்து எல்லாருக்கும் பரவி அது எல்லாரும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அந்த ஓனர்ஸு எல்லாரும் அதையே ஏத்துக்கிட்டு, எனக்கு எவ்வளோ கேவலமா நடந்துக்க முடியுமோ, அவ்வளோ கேவலமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம பேசினா நல்லா தான் பேசுவாங்க. பேசினா நல்லா பேசிட்டு, அப்புறமா வந்து நமக்கு எதிரும் புதிருமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா, நமக்கு பதட்டம் குறையல. ஐய்யய்யோ! எல்லாரும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே! நம்மள இங்க வந்து பொழைக்க விட மாட்டாங்க. நமக்கு நல்லது யோசிக்க மாட்டாங்க. யாருமே நல்லது யோசிக்க மாட்டாங்க. இப்படியே பதற்றத்தோட நான் ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்துடுவேன்.
கடைசியில் வந்து அனாதை பணமாக நாரி போய் நான் சாக போகிறேன்னா என்னன்னு தெரியல. ததாஸ்து அப்படின்னு சொல்லாதீங்க. ஹரி வீடு இடிக்க போகிறாங்களா, ஹரி வீடு இடிஞ்சிடுமா, ததாஸ்து அப்படின்னு ஏதாவது சொன்னால் என்ன ஆகும்? எனக்கும் அந்த மாதிரி யோசிக்க தோணலை. எனக்கு பயமாக இருக்குது. புவனேஸ்வரி வீடு இடிஞ்சிடுமா, புவனேஸ்வரி பையன் விருந்தாளிக்கு பிறந்தவன், அவன் ஆக்சிடெண்ட்டில் சாகணும், சாம்சன் ஒயிட்டத்தையுடைய பையன் ஆக்சிடெண்ட்டில் சாகணும். இந்த மாதிரி அவங்க பேசுனதெல்லாம் நான் அவங்களுக்கு திருப்பி பேசுகிற மாதிரியே யோசிக்கிற மாதிரியே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? நான் யாரை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. அப்படி நான் அவங்கள பற்றிலாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருந்தேன்னா நான் லாவண்யா தருதலைக்கு வாங்கின அந்த கடனை நான் தீர்த்திருக்க முடியாது. அவ்வளோ காசு வந்து வீண் போயிருக்கு. அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நான் மறு வேலை பார்க்குறேன். இது எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. நான் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் மனசில் போட்டு நான் வெம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் எல்லாருக்கும் நான் வந்து தீங்கு நினைப்பேன், எல்லாருக்கும் நான் கெடுதல் நினைக்கணும்னு நினைப்பேன். நான் நிம்மதியாக வந்து தூங்கி கூட எழுந்துக்க முடியாது. அதனால் நான் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு தான் நான் மறு வேலை பார்க்குறேன். எந்த நாயை பற்றி நான் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் எல்லார் சிந்தனையிலையும் வந்து என்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் என் வாழ்க்கை வந்து வீணாக போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க தான் காரணம். ஓகேவா? இவங்களால தான் நான் யூடியூப்பில் வந்து புலம்ப ஆரம்பித்தேன். இவங்களால தான் என் வாழ்க்கை வந்து வீணாக போச்சு. இவங்களால தான் எங்கள் அம்மா வந்து செத்து போயிட்டாங்க. இவங்களால தான் இந்த லாவண்யா தருதலைக்கு அத்தனை லட்ச ரூபாய் நான் தூக்கி கொடுத்தேன். ஒருவேளை எனக்கு என் நெய்பர் வந்து என்னுடைய சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் நல்லவங்களா அமைஞ்சிருந்தா, நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த உலகம் வந்து எனக்கு நல்லவங்களா தெரிஞ்சிருந்தா, என்னை வந்து டாமினேட் பண்ணாமல், என் காதுபட இஷ்டத்துக்கும் பேசாமல், என்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணியிருந்தா, எனக்கான மரியாதை என்னுடைய வந்து என்ன சொல்கிறது, ஈகோவை ஹர்ட் பண்ணி டெய்லி என்னை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, எல்லாமே வந்து நல்லா இருந்திருந்தா, எனக்கு என் ஃபேமிலி நல்லா இருந்திருந்தா, என்னை வந்து பூ மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா, யாரும் என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் என்னை என் போக்கில் என்னை வந்து தெளிவாக என்னை வேலை பார்க்க விட்டிருந்தா, எனக்கு இந்த மாதிரி மன உளைச்சல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த சூழ்நிலைகள், இந்த நெய்பர்ஸு, இந்த 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 சொந்த வீடு, இதை சுற்றி முற்றி இருக்கவங்க, அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள், வீட்டில் வந்து என்னை யாருமே டேக் கேர் பண்ணாமல் வந்து அனாதையாக அம்மா இருந்தப்பயும் நான் அனாதை தான். ஓகேவா? எல்லாரும் தான் ஒன்று கூடி வந்து பேசிக்கிட்டாங்க, கொஞ்சம் குழாவிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து ஒத்தாசையாக இருந்துக்கிட்டாங்க. என்னை கடைசி வரையும் யாருமே வந்து மதிக்கவே இல்லை. அதனால் நம்ம வந்து பிறந்ததே எதுக்கு பிறந்தோன்னு தெரியல. இதுக்கு நான் பிறக்காமயே இருந்திருக்கலாம். நான் வந்து அப்போவே வந்து 7 வருஷமாக பிறக்கல எங்கள் அம்மா அப்பாவுக்கு நானு. கடைசி வரையும் நான் பிறக்காமயே இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி நான் ஏன் பிறந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னைக்கு சாவு வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நிஜமாவே எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஒப்படைச்சிட்டு நான் வந்து போகணும். இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது பேங்க்லேருந்து. நாமினி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு நீங்களே கேளுங்க. பிரான்ச்ல இருந்து. சொல்லுங்க. சார், இது ரிகார்டிங் வந்து ஒரு எஃப்டி ஒன்று நம்மக்கிட்ட இருக்கு சார். 2 lakhs வேல்யூ. ஸோ இந்த எஃப்டியில் வந்து நாமினி அப்டேட் ஆகாமல் இருக்கு சார் ஆக்சுவலாக. ஏங்க நான் இல்லை என்னுடைய எந்த இதுலையுமே நாமினி அப்டேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க. நான் அனாதைங்க. என்ன பண்ண முடியும்? சாரி சார். வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா? நான் இது உங்களோட பேங்க் மட்டும் கிடையாது. நான் எல்லா பேங்க்ல இருக்க எஃப்டி எல்லாத்துலேயுமே நாமினி அப்டேட் பண்ண முடியல. எங்கள் அம்மா செத்து 2 வருஷம் ஆகுது. சாரி சார். அதனால வேற என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் இல்லை. அதனால ஓகே ஓகே சாரி சார். சரி ஓகே தேங்க்ஸ். இந்த மாதிரி எதுலேயும் ஒரு நாமினி அப்டேட் பண்ணுறதுக்கு கூட நாதி இல்லாமல் இருக்கேன். நான் கண்டிப்பாக அனாதை பணமாக தான் நான் சாக போகிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு இந்த லாவண்யா வேற காசு வாங்கி ஏமாற்றிட்டா. இதெல்லாம் வந்து எனக்கு அடுத்தடுத்த ஜென்மம்னு எனக்கு தேவையே இல்லை. அடுத்தடுத்த இதில் தொடரக்கூடாது. இப்போயே வந்து நான் படாத பட்டுட்டேன். ரொம்ப சித்திரவதை நான் அனுபவிச்சிட்டேன். எனக்கு மனசளவில் என்னை காயப்படுத்தினது யாராக இருந்தாலும் அவங்கள பற்றிலாம் நான் வந்து என்னால் மனசால சபிக்க தெரியல எனக்கு. கடவுள் வந்து இவங்க எல்லாரையும் வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீரணும். அவங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா தண்டனை திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? அவங்கெல்லாம் வந்து எதுக்கு நான் அந்த பையனை வந்து நம்ம சித்திரவதை பண்ணோம், எதுக்கு அந்த பையனோட வாழ்க்கையில் நம்ம விளையாடணும், நம்ம பண்ணதுனால தான் அந்த பையனுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சு, அவங்க அம்மா செத்துட்டாங்க, அவன் காசு வீணாக போச்சு, இன்றைக்கி வந்து அவன் அனாதை தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி அமையலை. எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய அக்கத்து பக்கத்துக்காரங்க யாரெல்லாம் வந்து என் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ, அது அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸாக இருக்கும், என்னுடைய பழைய ஒண்டு கொடுத்தனத்தில் இருந்தப்போ பிரச்சனை பண்ண நெய்பர்ஸாக இருக்கட்டும்,
ஸோ லீஸில் இருக்கப்ப வந்து அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்கலாம் அந்த பக்கம் போகிறப்ப வரப்போ பேசிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு போய் சிரிக்கிறதாகட்டும், எத்தனையோ பேர் வந்து என்ன மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ சொந்த வீடும் கட்டினதுக்கப்புறம் இங்கேயும் எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கும் பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மள வந்து அப்படியே வந்து பதட்டம் குறையாம வந்து ஒவ்வொரு நொடியும் சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாவம் எல்லாத்துக்கும் வந்து என்னால மனசால சபிக்க முடியல, எனக்கு தெரியல. ஏதோ வந்து கோவத்துல ஏதோ டாம் டோம்னு கத்துறேனே தவிர, அது வந்து வேஸ்ட். அவைங்களுக்கெல்லாம் நான் ஏதோ சொறி நாய் கத்துற மாரி அவைங்கலாம் ஃபீல் பண்றாய்ங்களா என்னன்னு தெரியல. அது ஏதோ வந்து கலச்சிட்டு போகுது. அது ஒரு பைத்தியம்னு நெனச்சுப்பாய்ங்களா என்னன்னு தெரியல. ஆனா, மனசார நான் கேட்டுக்கிறேன். கடவுள்னு ஒண்ணு இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துதுன்னா, அதுக்கு வந்து நல்லது, கெட்டது தெரியணும். இந்த சூரியன், சந்திரன் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னா, என்ன மனசு கஷ்டப்படுத்துனவங்க, இப்ப தினமும் வந்து என்ன மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கவைங்க, அவங்க சிந்தனை ஓயாம நம்மள வந்து நச்சரிக்குது. நான் நிம்மதியா கண் அசர முடியல. காலையில வந்து கண்ணு விழிக்க முடியல. நான் வந்து 9 மணி நேரம் தூங்குனா கூட வந்து காலையில ஒரு புத்துணர்ச்சி இருக்க மாட்டேங்குது. என்னவோ ஃபுல் அண்ட் ஃபுல் மூதேவிங்க வந்து என் மேலே ஏறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கும் சரி, எனக்கும் சரி சுற்றி போட கூட ஆள் இல்லை. எல்லா பக்கமும் எல்லாரும் கண்ணு வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என் வாழ்க்கை வந்து வீணாக போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமான இவங்கெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது. கடவுளே நீ தான் இவங்க எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கணும். அவங்க தான் அப்போ தான் அடங்குவாங்க. அவங்களுக்கான பாவத்துக்கான பலனை அவங்கவுங்க ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கூட பரவணும். அவங்கள பெத்தவங்க எல்லாருக்கும் கூட பரவணும். அவங்களுக்கெல்லாம் கூட பரவணும். நோய் நொடி வந்து நாசமா போகணும். நான் சபிக்கிறேன்னு நெனச்சுக்காதீங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பட் ஆனா மனசார என்னால எதுவுமே நான் நெனச்சுக்க முடியல. எனக்கு வந்து சபிச்சவங்கலாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்காய்ங்க. அந்த காசு திரும்பி வராதுடா, அதுடா, இதுடா, சைக்கோ கூதி என்னென்ன பேச்சு பேசினாலுங்க. இன்னைக்கு அவளுங்கலாம் நல்லா தான் இருக்காளுங்க. கண்டிப்பா அவளுங்கலாம் நல்லா இருக்கக்கூடாது. ஆனா நல்லா இருக்காங்க. அது ஏன்னு தான் தெரியல. கண்டிப்பா கடவுள் இவங்க எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து செக் வைப்பாரா இல்லையான்னு பாருங்க. அப்போ அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. என்னைக்கோ அவனுக்கு வந்து பண்ண பாவம் தான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் யாருக்குங்க கஷ்டப்பட்டேன்? நான் வந்து யாருக்குங்க என்னங்க பாவம் பண்ணேன்? நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? ஐயோ கடவுளே! என்ன சீக்கிரமா கொண்டு போயிடு. இன்னைக்கே கூட நான் தூங்கி நான் நாளைக்கே கூட எழுந்துக்காம விட்டா நல்லாயிருக்கும். இன்னைக்கு இந்த தலைவலி தேவையில்ல. காசு வரும்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப்ல பேசல. எனக்கு ஏதாவது வந்து ஆறுதலா வந்து யாராவது என் வாழ்க்கைக்கு வரமாட்டாங்களா? நல்லவங்களா வரமாட்டாங்களான்னு வேஸ்ட், அட்டர் வேஸ்ட், ஸ்டூப்பிட் ஆஸ்ஹோல்ஸ் மாதிரி கமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கும், டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து சிலர் இருக்காய்ங்க. இவைங்களெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜஸ்ட் அவங்களுக்கு டைம் பாஸு. நம்ம வாழ்க்கைய கெடுத்துட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் லைக் தட்.